சோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு இதை போலத்த ஒரு நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய சரீரமாகி திருச்சபையை இந்த புலகத்திலே பிறப்பிக்க செய்தார். சுமார் 58 ஆண்டுகளுக்கு முன்பதாக 8/8/1968 அன்று மகாராஷ்டிரா மாநிலத்திலே மும்பை பட்டணத்திலே பாண்டூப் ஜெரிமரி என்கிற இடத்திலே முதலாக திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய தலைமை அப்போஸ்தலர் ஐயா, பெருமதிப்புக்குரிய சீஃப் அப்போஸ்தலர் லாசர் ஐயா மூலமாக திருச்சபை இந்த உலகத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டது. 5 பேரோடு கூட அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளை நாம் இன்று நினைவு கூறும் பொழுது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை செய்யக்கூடும் என்ற வார்த்தை இன்று நிறைவேறி வருகிறது நாம் காண்கிறோம். இன்று உலகளாவிய திருச்சபையாய் கர்த்தர் வளர்த்து கொண்டிருக்கின்ற, இன்னும் தீவிரமாய் அதை வளர்க்கப் போகின்ற அநேக வெளி நாடுகளிலும், இங்கிலாந்து தேசங்களிலும், அமெரிக்க தேசத்திலும், இன்னும் ஆஸ்திரேலியாவிலும், இன்னும் அரபு நாடுகளிலும், சவுதி அரேபியா, துபாய், சார்ஜா, ராசல் கைமா போன்ற இடங்களிலும், இன்னும் சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களிலும் திருச்சபை கர்த்தர் உருவாக்கி வளர்த்து வருகின்ற, இன்னும் தொடர்ந்து தீவிரமாய் உலகமெங்கும் பரவும் காலம் வந்திருக்கிறபடினாலே அந்த மணவாட்டி ஆகிய அவருடைய சரீரமாகிய அந்த திருச்சபையிலே நானும் நீங்களும் அங்கங்களாக இணைக்கப்பட்டு இந்த 58வது ஆண்டு விழாவை கொண்டாடும்படி கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சத்தியத்தின் நிமித்தம், ரட்சிப்பு நிமித்தம், திருச்சபை நிமித்தம், பரிசுத்தவான்களின் நிமித்தம் அருமை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் கொடியை, சத்தியத்தின் கொடியை வெற்றி கொடியாய் இந்த நாளிலும் கொடியேற்றும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கொடியேற்று வைபவத்தை கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் முழங்கால் படித்து ஆண்டவரை தொழுது கொள்ளும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நீர் வாக்கு மாறாதவர். நீர் வார்த்தை, உம்முடைய வார்த்தை, நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். வார்த்தையாகிய இறைவன் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. திருச்சபை ஸ்தாபித்து 58 ஆண்டுகளை காணும்படி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. திருச்சபை நிகழ்ச்சியிலே நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அற்புத அதிசயங்கள் ஏராளம், ஏராளம், ஏராளம். அன்பின் ஆண்டவரே, பரலோக ராஜாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த மிகவும் முக்கியமான நாளுக்காக, திருச்சபையின் பிறந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த புலகத்திலே கர்த்தருடைய மணவாட்டி ஆகிய திருச்சபையை ஸ்தாபித்து இம்மட்டும் நீர் வளர்த்து வருகிறீர். அதை நினைவுகூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. கர்த்தாவே, இயேசுவே நீர் மூலைக்கல்லாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் மாளிகையாய் விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் கட்டி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் சுவாமி. அந்த மாளிகை சீக்கிரமாக பூரணப்பட போகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் அந்த சபை வியாபித்து பரவி கர்த்தர் தம்முடையவர்களை கூட்டி சேர்க்கும் அந்த வேளை வந்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையின் திருச்சபையிலே, அந்த மணவாட்டி ஸ்தானத்தில் அழைக்கப்பட்ட அந்த திருச்சபையிலே அடியார்களையும் ஒரு அங்கமாக அந்த மாளிகையில இணைத்து சேர்த்து இணைத்து கர்த்தர் கட்டி வருகிறபடினாலே இந்த வாக்கியத்திற்கு நாங்கள் எள்ளளவும் தகுதி அற்றவர்கள். இறைவா, நீர் இறங்கி ஈவாய் தந்த நல்ல கிருபைகளை நினைகூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. வள்ளியூர் திருச்சபை கிளை சபையாய் நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வெற்றி கொடியை ஜெய கொடியாய் ஏற்றும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தேவனே. கர்த்தர் இந்த கொடியேற்று விபத்தை கர்த்தரை பொறுப்படுத்து முன்னின்று தலைமை தாங்கி ஆசீர்வாதமாக நடத்தி தந்தல வேண்டுமே. இந்த நாளிலும் தலைமை அப்போஸ்தலர் மூலமாக தேவ ஜனங்களாய் புதிய எருசலேம் சபையாய் உலகெங்கிலும் அந்த கொடியேற்று வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறபடினாலே
நடைபெற போகிறபடினாலே உமக்கு நன்றி. அந்த வைபவங்களிலே உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. எங்களை ஆட்கொள்ளும். வரவேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாரும். இந்த கொடியேற்று வைபவத்தை கர்த்தரை பொறுப்படுத்து ஆசீர்வாதமாக நடத்தி முடித்து தந்தரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, பரலோக ராஜாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் தந்த மேன்மையான திருச்சபைக்காக உமக்கு நன்றி, மேன்மையான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி, தந்த பரிசுத்தவான்களுக்காக நன்றி, தந்த விசுவாச குடும்பத்தார்களுக்காக நன்றி, இதுவரை நீ செய்த அனந்த நன்மைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பல்லவி பாடி நாம் அடுத்து கொடியேற்றும்படி கடந்து போகிறோம். பாட்டு புத்தகத்திலே 157வது பாடலை பாடுவோம். சேனை அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பு எமக்கே, அதை அறிந்தே அகமகிழ்வோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் என்ற பல்லவியை நாம் பாடுவோம். சேனையாதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமோ மகிமையுமே, அற்புதமே தம் அன்பு எமக்கே, அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஹல்லேலூயா. அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே தாய் மறந்தாலிடே, தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் வீட்டு வீடே. சோத்திரமானவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிழ்வோம் கர்த்தாவே. இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற கர்த்தாவே. திருச்சபை தோற்றுவித்த ஆண்டவரே, 58 ஆண்டுகளும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து பராமரித்து போதித்து ஆண்டவரை பலவிதமான தீமைகளை எதிர்ப்போம் கர்த்தாவே. பல தீமைகள் கர்த்தாவே வந்த பொழுது ஆண்டவரே நீர் இதுவரை தமிழ் கர்த்தாவே திருச்சபை பாதுகாத்து பரிசுத்தவான்களை பாதுகாத்து ஆண்டவரை இதுவரை நீர் நிலைநிறுத்தி வர நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிழ்ச்சிக்கிறோம் கர்த்தாவே. சனிகரமான சபைக்காகவே நீ இந்த உபகுலத்தில் கடந்து குளிரத்தையும் செஞ்சீங்க. சபை மூலமாய் ஆண்டவரை ரட்சிப்பு உலகங்கள் பிரசித்தப்பட நீர் கர்த்தாவே திருச்சபையை கர்த்தாவை தோற்றுவித்தபடியா நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இதுவரை நீர் கர்த்தாவை பாதுகாத்து வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த 59வது ஆண்டை ஆண்டவரே நடவடிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உடைய கிருபை தாங்க வேண்டும். சுத்தமான தேவ ஜனங்கள் திருச்சபையின் அங்கங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்தாங்க. உடைய நாமம் மகிமைப்பட கொடியேற்று வைபவத்தை ஆசீர்வாதமாக நடத்திட்டார். இயேசு மூலம் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல நாளிலும் தேவஜனங்களாய் நாம் புதிய இஸ்ரேல் சபையாய் வள்ளியூர்படை சபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கொடியின் கீழ் கடந்து வந்து அருமை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி ஒரு நல்ல சிலாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருச்சபையில் 58 ஆண்டுகள் உருண்டு ஓடி விட்டன. அந்த நிறைவு நாளை கொண்டாடுங்கள் கடந்து வந்திருக்கிற உலகம்லாம் இந்த நாளை திருச்சபை பிள்ளைகள் சந்தோஷத்தோடு நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறார்கள். நாமும் கொண்டாடும்படி கடந்து வந்திருக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசனை செய்யக்கூடும் என்ற திருவார்த்தையின்படி அற்பமாய் எளிமையாய் மும்பை பட்டணத்திலே மராட்டிய மாநிலத்திலே ஜெயலலிதா இடத்திலே
திருச்சிவி தலைமை அப்போஸ்தலரையா பெருமதிப்புக்குரிய தீபகோசன் லாசரையா திருச்சிவி தூரத்திற்கு உருவாகி அவரோடு சேர்ந்து 4 பேருடைய துணைவியார் அருமையான அவருடைய சகோதரர் பாஸ்டர் பால்ராஜை அவர்கள், இன்னும் என்னுடைய மாமா அருமையான ஐயா டி சுந்தராஜை அவர்கள், இன்னும் பாஸ்டர் மார்க் ஐயா அவர்கள் இவரோடு சேர்ந்து மிகவும் அற்புதமாய் எளிமையாய் திருச்சபை மும்பையிலே ஆரம்பமாயிற்று. கர்த்தர் சொன்னார், இது என் சபை, இது என் சரீரம், இதன் மனவாட்டி ஆதி நூற்றாண்டில் அந்த அப்போஸ்தலர்கள் எருசலேமில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த சபைக்கு நான் கொடுத்த அந்த தியாகங்கள், கட்டளைகள், சத்தியத்தை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன். திருச்சபைக்கு அந்த கையளிக்கிறேன். அந்த சபையை மீண்டும் இந்த உலகத்திலே கொண்டு வரப்பட போகிறது திருச்சபையின் மூலமாக, உங்கள் மூலமாக என்று அது எப்படி பேதரை பார்த்து கண்டு சொன்னார், கண்ட கல்விலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அந்த அப்போஸ்தலர் தேவன் கட்டளை கொடுத்த பிரகாரமாக கர்த்தர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த அப்போஸ்தலர் ஐயா அவர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்து என் சபையை கட்டு என்று கர்த்தர் கட்டளை கொடுத்து திருச்சிவை கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார். நிறைய வேதம் படித்தவர்கள், வேதாகம் கல்லூரியில் பயின்றவர்கள், இன்னும் சற்று வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் உடனே கூடி நாம் ஒரு சபை நடத்துவோம், அதற்கு ஒரு பெயர் வைப்போம் என்று பலவிதமாய் உலகத்திலே சபைகள், அதாவது காளான்கள் மழை பெய்த போது முளைக்கிறது வண்ணமாக தெருக்கள் தோறும் தடுக்கி விழுந்த ஒரு சபை என்று எண்ணிறந்த சபைகள் பெரிய காலமாயிருக்கிறார். இது கர்த்தருடைய சபை என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காலங்களிலும் 58 ஆண்டுகளுக்கு முன்பதாக விரதமான சபைகள் இருந்தது. தமிழகத்தில் அநேக பிரசித்தி பெற்ற தேவமனிதர்கள் கர்த்தரை வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் நம்முடைய ஐயா ஒரு நாட்டில் கொண்டாடினார், ஆண்டவரே ஏராளமான சபைகள் இருக்கிறதே, சங்கங்கள் இருக்கிறதே, நான் ஒரு திருச்சபையாய் சேர்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்னால் இயன்ற தியாகத்தை செய்து ஆத்மாக்களை வழிநடத்த சபைக்கு நேராக, உமக்கு நேராக, ராஜ்யத்தின் நேராக, ஒரு ராஜ்யத்தின் நேராக நான் வழிநடத்துகிறேன் என்று கேட்டபோது என் சபையை கட்டு. ஆதி அப்போஸ்தலருக்கு நான் கொடுத்த அதிகாரத்தை நான் மீண்டும் சபைக்கு கையளிக்கிறேன், என் சபையை கட்டு என்று தேவன் நேரடியாக பேசி தரிசனமாகி கர்த்தர் சபையை கட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக கூட வந்திருக்கிற புதிய ஆத்மாக்களுக்கு சபை தோற்றுவாய் தெரியாது. அதனால சபை வழக்கமாக சொல்லுங்கள். எல்லா சபையும் ஒரு சபைதான் இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வரும்போது இங்கே கலந்து கொள்வோம், இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கே என்ன சபை இருக்கிறது அங்கே கலந்து கொள்வோம் என்று புதியவருடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலே நம்முடைய சிறு குழந்தைகளை சேர்க்கும் பொழுது ரொம்ப யோசிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்திலே, இந்த கல்வி சாலையிலே என் பிள்ளை படித்தார், இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன பொசிஷனுக்கு வரும் என்பதை சிந்தித்து சரியான ஒரு கல்வி சாலையிலே பிள்ளைகளை நாம் சேர்க்கிறோம், மிக பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆராதனை எடுத்த காரியங்கள், கருத்து எடுத்த காரியங்கள், பகவத்துக்கு எடுத்த காரியங்கள் எடுத்து இந்த உலகம் சரியாக இருந்து கொள்ளவில்லை. வேதவாசித்தால் போது, ஜெபித்தால் போது, கூடினால் போது, பாடினால் போது, ஆடினால் போதும், பரவசமானால் போதும், அந்நிய பாஷை பேசினால் போதும் என்னதான் எண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறதை காண்கிறோம். மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்ததே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு ரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்ததே அற்புதத்திற்காக, அதிசயம் செய்வதற்காக, ஒரு புதுமை நடத்துவதற்காக மட்டுமல்ல, என்னுடைய பாவ இருளில் இருந்த விடுதலையாகும்படி இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் நம்முடைய சரீரமாக திருச்சபையை அவருடைய விலையுள்ள இரத்தத்தினாலே இந்த உலகத்திலே ஸ்தாபித்திருக்கிற அவருடைய தோற்றுவாயை இப்போ நிறைவுறுது நாம் கட்ட நன்றி செலுத்தும்படி கடந்து சபை எதற்காக என் அநேகர் கேட்கிறார், சபை எதற்காக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு சக்தியை வேண்டும். பாருங்க, இன்றைக்கு மெட்ரிகுலேஷன் சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸ் என்று பலமான சிலபஸ்கள் உலகத்திலே பிரமாணிக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அந்தந்த சிலபஸின் படி படிக்கிற பிள்ளைகள் அதற்குரிய ஸ்தானத்தை அடைந்து முன்னேறி வருகிறதை பார்க்கிறோம். அப்படியே வேதம் சொல்கிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்குவர். அந்த விடுதலையாக்குவது உபதேசமாக
வழியை மாற்றும். அது முதல் போ பீட்டர் என்று சொல்வார். பீட்டர் யார்? பேதுரு. அப்போஸ்தலனாகிய கிறிஸ்து பேதுரு அவர்கள் அவர் கர்த்தருக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் காலப்போக்கிலே அது சடங்காச்சாரமாக இப்பொழுது மாற்றப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் ஆவியின் அனுக்கிரகம் இல்லாதபடினாலே பாவத்திற்கு விடுதலை பெறாதபடி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். அந்த கர்த்தர் கொடுத்த ஆதி சத்தியத்தை மீண்டும் தெரிஞ்சு வைக்க கையெழுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தின் மூலமாக நானும் நீங்களும் படு பாவிகளாக இருந்த நானும் நீங்களும் இன்று அந்த பரிசுத்த பாதையிலே நடை பயந்து வருகிறோம், அடி எடுத்து வருகிறோம், முன்னேறி வருகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் துரோகிகளாய், துன்மார்க்கர்களாய், அவருடைய காணியாட்சிக்கு புறமானவர்களாய், பிரஜாதிகளாய் எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். யூதமத்திலே கடந்தவர்களாக யூதர்கள் எழுதினார்கள். நமக்கு தான் அந்த புத்தக ஸ்வீகாரம், நமக்கு தான் நியாயப்பிரமாணம், நமக்கு தான் கர்த்தருடைய மகிமை, நம்மிடத்தில் தான் இயேசு பிறந்தார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தின் வறுமைப்படி, அந்த கிரீடிப்படி அவர்கள் விடுதலை கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர் பெற்றிராத அந்த வாக்கியத்தை பிரஜாதிகளாகிய நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இது பெற்றிருக்கிறோம் என்ற எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று நினைவுகூர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். திருச்சபை மூலமாக அந்த சத்தியத்தின் மூலமாக இந்த வாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நினைப்பாங்க, இந்த அரசியல் கட்சிகள் கொடியேற்ற மாதிரி இவங்களும் ஒரு கொடியேற்றாங்க. வேதத்தின்படி நடக்கிற ஒத்துமார்க்கத்தை பாக்கியவான்கள். வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை ஒரு வாசிங்க சத்தமா. சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக பயந்து நடக்கிறவர்களுக்கு உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா. அந்த கொடியை கொடுத்தது யாரு? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்காக? சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியா. என்ன சத்தியம்? அந்த விடுதலையாக்கும் உபதேசமாகிய பாவத்தின் உபதேசம் தான் அந்த சத்தியம். அந்த சத்தியத்தின் மூலமாக இது நாம் நீங்களும் பாவமோக கழுவப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தின் நிமித்தமாக ஏற்றும்படி. அல்லேலூயா. இந்த கொடி எங்கே பறக்கிறதோ அந்த கொடியின் கீழ் அந்த சத்திய சந்ததி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவிக்கும்படிக்கு இந்த கொடியை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் காண்கிற கேட்கிற எல்லாருக்கும் தைரியமாய் சொல்ல வேண்டும். அந்த மென்மையான சத்தியத்தை கர்த்தர் புதிய சிறு பிள்ளைகளாகிய நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தமாய் நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு நிமித்தம் ஏற்றும்படி என்று சங்கீதக்காரன் சொல்கிற 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே அந்த சத்திய நிமித்தமாக நான் பெற்றிருக்கிறேன் அந்த ரட்சிப்பு நிமித்தம் ஏற்றும்படி என்று வாசிங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் கர்த்தர் தந்த அந்த சத்தியத்தினாலே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்திலே இருந்தால் ரட்சிப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சத்தியம். பாவத்தின் விடுதலை அதற்கு ஒரு சத்தியம், கோயிலின் விடுதலை அதற்கு ஒரு சத்தியம். எது விதத்திலே சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவ நோயிலிருந்து விடுதலாக்கும்படிதான் இயேசு கடந்து வந்தார். அந்த சத்தியத்தை தெரிஞ்சவைக்கிறத கையெழுத்திருக்கிறார். அதை நினைவுகூர்ந்து கொடியேற்றுகிறோம். அந்த சத்தியத்தை நாம் கை கொண்டபடினாலே நாம் பாவத்தில் விடுதலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல பெரிய பரிசுத்தம் ஆயிட்டோம் என்று சொல்லவில்லை. முன்பு எப்படி இருந்தோம்? படுபாவிகளாக இருந்தோம். இன்று பாவத்தை கண்டால் வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு மாற்றிக்கொண்டே வருகின்ற உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் சீக்கிரமாக நம்மை மறுரூபப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நிமித்தமாக பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை நினைவுகூர்ந்து கொடியேற்றும்படி கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொடி பொதுவாக கட்சி கொடிகளாக பார்க்கிறோம். ஆளுங்கட்சி கொடிக்கு பிறகு ஆளுங்கட்சி கொடி எவ்வளவு உயர்த்தப்படும்? எல்லா கொடியோட தான் தெரியும். இதுதான் இப்போ ஆளுகை செய்வது ஒரு அடையாளம். அதுபோல கர்த்தர் தந்திருக்கிற கொடி எதற்காக? மக்களை அழைக்கும்படி. அதை உயரமாக பறக்க சித்தமாக இன்னும் உயரமாக பறக்க விட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. தூரத்திலிருந்து கொடியை மக்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அந்த கொடியை பார்க்கும் பொழுது அங்கே தேவ ஜனங்கள் வாசம் பண்ணுகிறார்கள். அங்கே பரிசுத்த தேவாலயம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை தாங்கி ஏந்தி சுமந்து ரட்சிப்பின் அனுமதி பெற்று வருகிற அந்த ரட்சிப்பின் பிள்ளைகள் கூடுகிற இடம் அங்கே இருக்கிறது என்று அறிவிக்கும்படி ஜனங்களை அழைக்கும்படி இந்த கொடியை கர்த்தர் தந்திருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு வாசிக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவர்
ஜாதியாருக்கு தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து பயன் காட்டி அழைப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கும்படி சிலுவையில் கடந்து வந்த அவளை அழைக்கும்படியாக ஒரு அடையாள சின்னமாக கர்த்தர் இந்த கொடியை கொடுத்திருக்கிற 11 வாசிங்க. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி. ஜாதிகளுக்கு என்ன ஜாதி? சத்தம் சொல்லுங்க. பரிசுத்த ஜாதி. யாரும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பரிசுத்த ஜாதியாக பார்த்து உலகில் பல ஜாதிகள் காணப்படுது. இது மத்தியிலே ஒரு பரிசுத்த ஜாதி எங்கே இருக்கிறது என்றால் அந்த கொடியின் கீழ் அந்த பரிசுத்த ஜாதி இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டும்படி கர்த்தர் இந்த கொடியை தந்திருக்கிறார். வாசிங்க. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் இந்த 4 திசைகளில் இருந்து ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்காக அந்த பரிசுத்த ஜாதிக்கு ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்திற்கு அந்த சத்தியத்தை பெற்றிருக்கிற அந்த சத்திய சந்ததிக்கு ஒரு கொடியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் அழைக்கும்படி ஒரு அடையாள சின்னமாக அமைந்திருக்கிறதை நினைவுறுவது நாம் கர்த்தர் நன்றி செலுத்துவோம். 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். வாசல். எந்த வாசல்? நானே வாசல். என் வழியாக பிரவேசிக்கிறவர் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார் என்று இயேசு சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எல்லாரும் ஒருவனும் பிதாவினிடத்தில் அந்த வழியை அந்த வாசலை காட்டும்படிக்கு வாசிங்க. வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். வாசல் வழியாய் இயேசுவாகிய வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஜனத்துக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள். ஜனத்திற்கு அவர்கள் நடந்து வருகிற அந்த கர்த்தரண்டை வருகிற அந்த வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள். பாதையை உயர்த்துங்கள். அந்த பாதையை உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி அவர்கள் கடந்து வர முடியாதபடி காணப்படுகிற இடர்கள் கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். ஜனங்கள் கடந்து வரும்படிக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அந்த வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். முன்தூதனாக இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி யோவான் சாதகனை தாவாக நினைத்தது போல இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் எல்லாம் வருகை என்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி திருச்சிவின் உலகத்திலே கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிற எண்ணங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிற அபிஷேகத்திற்கிற நம்முடைய நோக்கம் என்ன, நம்மை கொண்டு கர்த்தர் சித்தம் என்ன, கர்த்தர் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை நம் மூலமாக ஜனங்களோடு ஊராரும் நம்முடைய அருமையானவர்களும் அறிந்து கொள்ளும்படி அந்த வழக்கினராக அப்படி நடத்துவோம். அதில் காணப்படுகிற இடர்கள் கற்களை மாற்றிக்கொள்வோம். ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்வோம். கடந்து போய் எங்கோ சுவிசேஷம் அறிவிப்போம். எங்களை பயிர் காட்டி கர்த்தரண்டை அந்த வாசலண்டை அழைத்துக் கொண்டு வரும்படி பிரயாசப்படுவோம். இனிக்காலம் சொல்லார். ஹல்லேலூயா. இந்த குடியேற்ற வைபத்தில் கண்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இனி அடுத்து ஒரு குடியேற்ற வைபம் இருக்குமா நமக்கு தெரியாது. நாளைக்கு கற்றுடையது கற்று தந்தது பொன்னான காலங்களிலே நம்மால் இயங்க மட்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் திருப்பணியை செய்வோம். கடைசியாக இந்த குடியை தந்ததற்காக தந்திருக்கிற ரட்சிப்பின் சத்தியத்தை நிமித்தம் அந்த ரட்சிப்பை நிமித்தம் தேவ ஜனங்களுக்கு ஒரு சில ஜாதிகளை பார்த்தோம். அந்த ஜனங்கள் எல்லாரும் உலகத்தின் ஜனங்களை அழைக்கும்படி என்று பார்த்தோம். மூன்றாவதாக நம்மெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். முழு திருச்சிக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்துல ஒரு ஓரத்துல ஒருத்தர் மட்டும் துக்கமா இருந்துட்டே இருக்காரு. யார்? இந்த கூட்டத்துல இல்லை. ஒரு ஓரத்துல சாத்தான்னு அழுதுட்டே இருக்கான். ஐயோ, கொடி ஏற்றிட்டார்களே, திருமணத்தில் கூடி ஒன்றாக கூடி விட்டார்களே, அவங்க ஐக்கியமாக போகிறார்களே, என்னிடத்து பாதாளத்தின் வாசலை குடியிருக்கிற எனக்கு ஆபத்து வரப்போகிறதே, என்னை இந்த பாதாள வாசலை தள்ளி அடைத்து கொடுமையான அந்த சந்ததி உருவாகிவிட்டது என்று அவருக்கு பெரிய ஒரு கலக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 31:9. அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போகும். அவனுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனின் நெருப்பையும் எருசலேமின் சூளையும் உடைய கர்த்தர் சொல்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா.
காணும்பொழுது மற்ற ஆட்களாம் அப்படியே அடக்கி வாசிக்கிறது போல இந்த கொடியை பார்க்கும்போது சாத்தான் அவரை சார்ந்தவர்களும் பயத்தினார். கண்மலை ஒழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவின் சேனை தகர்ந்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் சேனை தகர்ந்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை சத்தியத்தின் நிமித்தமாக கர்த்தர் கொடுத்த சத்தியத்தின் நிமித்தமாக இந்த கொடியை தகுதியோடு ஏற்றலாம், உறுதியோடு ஏற்றலாம். காண்கிற கேட்கிறவர்கள் சொல்லலாம். அந்த சத்தியத்தின் நிமித்தமாக அந்த பாவரிக்கை உபதேசத்தின் மூலமாக தான் மேன்மையான சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தின் மூலமாக நான் பாவம் குடும்பம் இது அறிஞானவர்கள் கழுவப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ரட்சிப்பை அனுமதி பெற்றிருக்கிறோம். அதனால் உலகத்தில் எதிராக இருந்தாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷமே அந்த கொடியிடமாய் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவோம். அழைப்பதற்காக கை காட்டி அழைப்பதற்காக அடையாளமாக கொடி கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மட்டுமல்ல, இந்த கொடியை காணும்பொழுது சாத்தானுடைய கோட்டை தகர்க்கப்பட போகிறது. அந்த சேரை பயத்தினால் ஒளிந்து கொள்ள போகிறார்கள். அந்த கண்மலை ஒளிந்து போகும். கர்த்தர் வெற்றி சிறக்க போகிறார். இஸ்ரவேலிலே அக்கினிமயமான தேவன் சூழலுடைய கர்த்தர் சொல்கிறார் என்று வார்த்தையை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடியை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே அந்த கொடி மகத்துவத்தை அறிந்திருக்கிற நான் நீங்களும் கொடியை பற்றி கேட்கிறவர்களுக்கு கெடியாய் பதில் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கெடினாங்க அது கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதான் கெடி. தேவதற்காக சந்தோஷமா இருப்போம், உற்சாகமா இருப்போம். இந்த நாள் தான் நமக்கு ஆண்டுகளா 58வது ஆண்டுகளா. ஆனால் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கிறபடினாலே நம்ம ஐக்கிய ஆராதனையாய் ஆண்டு உணவாய் உலகம் என்கிறோம் நாம் கொண்டாடும்படி ஆயத்தப்பட போகிறோம். கர்த்தர் வெற்றி சேர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஜெய ஹல்லேலூயா, அவர் நாமத்திலே ஜெய ஹல்லேலூயா, அவர் நாமத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் அருமையான நேசிக்கவரே, பரிசுத்தரே, அருமையான கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஆமென். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக தகப்பனே, ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் தகப்பனே, கர்த்தாவே உமக்கு தூரமாய் புறஜாதியாய் இருந்த எங்களை தகப்பனே நீர் அழைத்து கொண்டு வந்தீர் தகப்பனே. ஆண்டவரே அதற்கு காரணமாக இருந்த தகப்பனே சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம், 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 சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ரட்சிப்பு நிமித்தமாக நம்முடைய ஜனங்களுக்கு தகப்பனே, சத்தியம் நிமித்தமாக தகப்பனே, ஆண்டவரே பயந்தவர்களுக்கு தகப்பனே நீர் கொடுத்த கொடியை கர்த்தாவே தகப்பனே காரணமாக கர்த்தர் ஆண்டவரே அனுகிரகம் செய்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநேகர் போய் கண்டுகொள்ளும்படியாக தூரத்து ஜனங்கள் தகப்பனே, ஜாதிகள் ஜனங்கள் கர்த்தாவே குணங்கொத்தெல்லாம் தகப்பனே வீட்டில் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே வேற்றும்படியாக தகப்பனே கொடுத்ததற்காக சோத்திரம் செலுத்துகிறோம். சத்தியத்தை கைகொண்டு நடக்கிற ஜாதி அந்த கொடிக்கீழாக இருக்கட்டும். அவரோடு கூட கர்த்தர் சேர்ந்தால் பரலோகத்தின் வாசலாய் இருக்கும் என்று கர்த்தாவே கர்த்தாவே இந்த காலங்களை ஏற்றும்படியாக தகப்பனே நீர் தந்த கர்த்தாவே இந்த கொடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தை வருகிற சத்தியம் தகப்பனே இந்த கடைசி காலத்து தகப்பனே சரிவாய் சபைகளுக்கு தந்தீர் ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் ஸ்தாபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே. சத்தியத்தை கைவிட்டு வரும்படியான ஜாதிகளை மேன்மையான சத்தியம் கர்த்தாவே பாவ அறிக்கை உபதேசத்தை கொடுத்த தகப்பனே, பரிசுத்தப்படுத்த தகப்பனே, பரிசுத்த அன்பிலே கொண்டு சேர்க்கும்படியாக கர்த்தாவே நிமித்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலை ஆண்டவரே நிமித்தமாக ஏற்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே வார்த்தைகளை தகப்பனே கேட்கிற அநேக தகப்பனே
கர்த்தர் மீதியான வேலைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தாரும். நீரே ஆண்டவரை பயன்படுத்தி அவைகளை யாவற்றையும் தாமதற்கு எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹalleluya 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 நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா